இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் பணிக்கான விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அரியலூர் மாவட்டத்துக்கு வந்துக்குது. அது மட்டும் கிடையாது, மதுரைங்க வந்துக்குது, கூடலூர் வந்துக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கொடுப்போம். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம், ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், ஆதார் கார்டில் என்ன இருக்குது அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து தந்தை கணவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அப்பாவுடைய பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகவரி மற்றும் தொலைபேசி உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, ரீச் ஆகக்கூடிய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அதே மாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நான் 8th தான் குவாலிஃபிகேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 10th 12th இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது மற்றும் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிறத அதை எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்து பாலின கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்தால் பெண்கள் எழுதிங்க. திருமண நிலையை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதை எழுதிருக்கேன். மதம், வகுப்பு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதில் என்ன இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதவையாக இருந்தால் எழுதுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. மேற்கண்ட தகவல் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை நான் வந்து பார்த்தீங்கன்னா சான்றளிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி ஏற்றுக்கிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உண்மை இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேருந்து பத்திரிகை செய்தி வெளியிருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வரும். தொட்டில் குழந்தை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா காவலர் பணியிடத்துக்கு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரியறதுக்கு உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் வாங்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாத தொகுப்பூதியம் 4500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குது. விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இணையதளத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலிகிராம் குரூப்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு 10 நாள் தான். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, 2ஆம் தள அரசு பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் சாலை, அரியலூர் 621704. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய முடிவை வந்து பார்த்திங்கன்னா இறுதியானு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பயன்படுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜாப் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியாது. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியும். அதனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பயனில்லாலும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க பயனடையட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.